ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதை வச்சு ஒரு சம் வந்து பார்க்கலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ரூபாய் 4000 சொல்லிட்டாங்க. அசல் வந்து 4000 ரூபாய், 2 ஆண்டுகளில் 10% வந்து வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வச்சு போட்டுக்கலாம். எப்போதுமே கூட்டு வட்டி தானே அதிகமாக இருக்கும் தனி வட்டியை விட. அதனால் சிஐ மைனஸ் எஸ்ஐ, சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, மைனஸ் எஸ்ஐனா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இந்த ஃபார்முலாவில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 வருஷத்துக்கு வந்து வித்தியாசம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே 2 தானே போட்டிருக்கோம், அதனால் அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரி, 3 வருஷத்துக்கு அப்படின்னா அப்படியே 3 போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்து 3 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் நிறைய வித்தியாசம் வரும். ஏன்னா கூட்டு வட்டி அப்படின்றது ஒவ்வொரு வருஷத்துக்கான வட்டியும் அசலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கும் சேர்த்து வட்டி வரும். ஆனால் தனி வட்டி அது மாதிரி கிடையாது. ஸோ என்னென்னா 3 வருஷத்துக்கான ஃபார்முலா வேறு. அதை வேணும்னா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் எழுதுகிறேன். சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு P into R by 100 whole square into 3 plus R by 100. சரியா? இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. 3 வருஷம் அப்படின்னு கேட்டால் இது 2 வருஷம், இது 3 வருஷம். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். சரி, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4000 ரூபாய். அசல்னால் என்னது, பி. ஸோ 4000 அப்படின்னு எழுதியிருக்கோம். எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆண்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸு 2 வருஷம். ஓகே, வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு 10%. இதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு என்ன வரும், பி வந்து 4000 இன்ட்டு ஆர். ஆர் எவ்வளோனா 10/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 4000 வரும், இங்கே வந்து ஸ்கொயர் வரும், கீழே வந்து 10 ஸ்கொயர் பண்ணால் 100 அப்படின்னு வரும். ஜீரோஸ்லாம் தேவையில்லை, ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணுறாங்க, 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. அப்படின்னா எவ்வளோ வந்து வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வித்தியாசம் வருது. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 40 ரூபா அப்படின்னு இந்த சம்மில் வருது. சரியா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.